பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில் பகுதி 1, தொழுகை, பாடம் 4A. இந்த பாடத்தில் சூரா அல் ஃபாத்திஹாவினுடைய 6 மற்றும் 7வது வசனத்தை பார்க்க இருக்கிறோம் மற்றும் இலக்கண பிரிவிலே பெண்பாலினுடைய வார்த்தை அமைப்புகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். கற்றல் குறிப்பாக சில விஷயங்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாடத்தினுடைய நிறைவில் சுமார் குர்ஆனில் 15387 தடவை இடம்பெறுகின்ற 44 வார்த்தைகளை நாம் படித்திருப்போம். சூரா அல் ஃபாத்திஹாவினுடைய வார்த்தைகள் குர்ஆனில் ஏறத்தாழ 10,000 தடவைகள் இடம்பெறுகிறது. அதாவது வரிக்கு வரி சூரா அல் ஃபாத்திஹாவினுடைய வார்த்தைகள் இடம்பெறுகின்றன. எனவே சூரா அல் ஃபாத்திஹாவினுடைய வார்த்தைகளை முழுமையாக நாம் பொருளுணர்ந்து தெரிந்து கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். நேரான பாதையில் எங்களை வழி நடத்துவாயாக. இஹ்தினா, எங்களை வழி நடத்துவாயாக. அஸ்ஸிராத், பாதை. அல் முஸ்தகீம், நேரான அந்த பாதையில் எங்களை வழி நடத்துவாயாக. இஹ்தினா, இஹ்தி பிளஸ் நா, இது 2 வார்த்தைகளின் கூட்டு வார்த்தையாகும். இஹ்தி, வழி நடத்துவாயாக, நா, எங்களை. இஹ்தினா, இந்த இஹ்தி என்ற வார்த்தை ஹிதாயத், ஹுதா என்ற 2 மூல வார்த்தைகளிலிருந்து பிரிந்து வந்ததாக இருக்கிறது. ஹிதாயத் என்றால் வழியை காட்டுவதோடு வழி நடத்துவதையும் உள்ளடக்கிய பொருளை கொண்டதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், ஹுதன் லில் முத்தகீன் ஹுதன் லின்னாஸ். மக்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது இந்த குர்ஆன், மேலும் முத்தகீன்களுக்கும் இது வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அஸ்ஸிராத், பாதை. ஸிராத் என்றால் பாதை. அஸ்ஸிராத், அந்த பாதை. எந்த பாதை? அல் முஸ்தகீம், நேரான பாதை. நேரான கோடு, வளைவு நலிவு இல்லாத, வளைவு சுழிவு இல்லாத, எந்த விதமான கோணலும் இல்லாத நேரான கோடு என்று நாம் சொல்வதைப் போல நேரான பாதை. இந்த பாதையில் எந்த விதமான இடர்பாடுகளும் கோணலும் வளைவும் இல்லாத நேரான சத்திய பாதையில் எங்களை வழி நடத்துவாயாக. அல் என்றால் அந்த. ஏற்கனவே நாம் சொன்னதைப் போல அலிஃப்லாம் 2 பொருளை தரும். ஒன்று அனைத்தும் என்ற பொருளை தரும், இன்னொன்று அல், அந்த. இந்த இடத்தில் அல் முஸ்தகீமிலே உள்ள இருக்கக்கூடிய அல், அந்த நேரான. அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம், அந்த நேரான பாதையில் எங்களை வழி நடத்துவாயாக. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இந்த வசனத்தினுடைய பொருளை, இதனுடைய விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த வசனத்தின் விளக்கத்தை நாம் பார்க்கலாம். நேரான பாதையில் எங்களை வழி நடத்துவாயாக. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எல்லா விதமான செயல்களிலும் நேர்வழியை காட்டுவதற்கு நாம் அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நேரான பாதையில், நேரான விஷயங்களில், நம்முடைய காரியங்கள் அனைத்திலேயும் சத்தியமாக செயல்படுவதற்கு அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாம் கேட்காமலேயே நம்மை மூமின்களாக, ஈமான்தாரிகளாக ஆக்கியிருக்கிறான். அதுவே மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை தந்ததை போல நம்மளுடைய காரியங்கள் அனைத்திலேயும், நம்மளுடைய வணக்க வழிபாடுகள், நாம் வீடுகளில் இருக்கின்ற, சமூகத்தில் இருக்கின்ற பொழுது, குடும்பத்தில் இருக்கின்ற பொழுது, கடை தெருவு, நம்மளுடைய அலுவலகம், இப்படியான அனைத்து இடங்களிலேயும் நாம் அல்லாஹ்வினுடைய வழிகாட்டுதலை கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதுபோன்று ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் வருகின்ற நேரங்களிலும் அல்லாஹ்வினுடைய வழிகாட்டுதலை நாம் கேட்க வேண்டும். நம்மளுடைய வீடுகளில் நடத்துகின்ற அத்தனை காரியங்கள், விசேஷமான காரியங்களாக இருக்கட்டும், இப்படியான எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்வின் வழிகாட்டுதலின் பக்கம் நாம் தேவையாக இருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய வழிகாட்டுதலை நாம் கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நேர்வழி காண்பது எப்படி? அல்லாஹ்வினுடைய அல் குர்ஆன் ஷரீஃபின் மூலமாகவும் நபிகள் நாயகத்தினுடைய ஹதீஸ் வாயிலாகவும் தான் நேர்வழி நாம் பெற முடியும். எனவே நம்மளுடைய நாம் தொழுகையில் ஓதுகின்ற ஒவ்வொரு வசனத்தின் ஊடாக அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுகிறார். எனவே நம்மளுடைய பிரச்சனையை முன்னிறுத்தி அல்லாஹ்விட வழிகாட்டுதல் பக்கம் தேவையாகி தொழுகைக்கு நிற்கின்ற பொழுது நாம் ஓதுகின்ற சூரா வசனங்கள் நமக்கு வழியை காட்டுகிறது. ஆனால் நாம் பொருள் தெரியாதவர்களாக நிற்கின்ற காரணத்தினால் அந்த வழிகாட்டுதலை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு ஒவ்வொரு வழியையும், சத்திய வழியை காட்டுகின்ற பொழுது அதை பற்றி நாம் தெரியவில்லை என்றால் எவ்வளவு பெரிய பலகீனம், எவ்வளவு பெரிய அபாக்கிய நிலையிலே நாம் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் வழிகாட்டுதலை கேட்க வேண்டும்.
நம்மளுடைய இபாதத்துகள், நம்மளுடைய அனைத்து விதமான இறையச்சமுடைய மக்களுடன் சேர்ந்திருத்தல், இவைகளின் மூலமாக அல்லாஹ் நம்மளுடைய ஈமானை புதுப்பிக்க விரும்புகிறான். குர்ஆன், ஹதீஸ் மற்றும் உலகில் உள்ள பல்வேறு அத்தாட்சிகளின் மூலமாக நாம் நேர்வழி அடைய அல்லாஹ் விரும்புகிறான். நல்ல மக்களோடு சேர்ந்திருத்தல் மற்றும் நல்ல காரியங்களை செய்வதற்கு எத்தனைத்தல், நன்மைகளை ஏவுதல், தீமையை தடுத்தல், இது போன்ற விஷயத்தின் மூலமாக நம்மளுடைய ஈமானை அல்லாஹ் புதுப்பிப்பதற்கு விரும்புகிறான். இந்த வசனத்தின் மூலம் நாம் பெறுகின்ற 10வது படிப்பினை, சரியான பாதையை அறியவும் பின்பற்றவும் அல்லாஹ்விடம் நேர்வழியை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை படிப்பினையாக இந்த வசனம் தருகிறது. இதை உணர்ந்து சொல்லுங்கள். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இஹ்தினா எங்களை வழிநடத்து, அஸ்ஸிராத்த பாதை, அல் முஸ்தகீம் நேரான அந்த பாதையில் எங்களை வழி நடத்துவாயாக. ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், எவர்கள் மீது நீ அருள் புரிந்தாயோ அத்தகையோர்களின் பாதை. ஸிராத்த பாதை, அல்லதீன அத்தகையோர்கள், அன்அம்த நீ அருள் புரிந்தாய், அலைஹிம் அவர்கள் மீது, எவர்கள் மீது நீ அருள் புரிந்தாயோ அத்தகையோர்களின் பாதையில் எங்களை வழி நடத்துவாயாக. ஸிராத்தவை பற்றி நாம் ஏற்கனவே முந்தைய வசனத்தில் பார்த்துவிட்டோம். அல்லதீன அத்தகையவர்கள், இந்த வார்த்தை குர்ஆனில் சுமார் 1080 தடவைகள் இடம்பெறும். அன்அம்த நீ அருள் புரிந்தாய். இந்த அன்அம்த என்ற வார்த்தை இன்ஆம் என்கின்ற ரூட் வேர்டிலிருந்து, மூல வார்த்தையிலிருந்து பிறந்ததாக இருக்கிறது. இன்ஆம் அருள் புரிதல். அலைஹிம், அலா ஹிம், 2 வார்த்தையினுடைய மொத்த வார்த்தையாக இருக்கிறது. அலா மீது, ஹிம் ஹும் இரண்டும் 2 லேசுக்காக ஹிம் என்று படிக்கலாம். அலைஹிம் அவர்கள் மீது. இந்த வசனத்தினுடைய படிப்பினையை நாம் பார்க்கலாம். ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், எவர்கள் மீது அல்லாஹ் அருள் புரிந்தான்? நபிமார்கள், அல்லாஹ்வினுடைய அருளை பெற்றவர்கள், நபிமார்கள், உண்மையாளர்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள். இந்த 4 அடியார்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அருள் நிறைந்து இருந்தது என்பதாக குர்ஆனிலே இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அப்படியானால் இந்த 4 சாரார்களினுடைய வாழ்வு முறை எப்படி இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொள்கின்ற பொழுது அல்லாஹு சொல்லி தருகின்ற இந்த துஆவினுடைய உயிரோட்டத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இவைகளுக்கெல்லாம் சான்றாக நபிமார்களினுடைய வாழ்வு முறை, சாலிஹீன்கள், சித்தீகீன்களுடைய வாழ்வு முறையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழு உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள ரீதியான அமல்களாக இருந்தாலும் சரி, ஈமான் நம்பிக்கை கொள்ளுதல், அல்லாஹுவின் மீது யகீன் உறுதிப்பாடு கொள்ளுதல், அல்லாஹுவை நேசித்தல் மற்றும் அல்லாஹுவை அஞ்சி நடத்தல் போன்ற உளம் சார்ந்த விஷயங்களிலேயும், உடல் சார்ந்த வணக்க வழிபாடுகளாகிய தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி இவைகளிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பிடிப்போடு அவைகளை செயல்படுத்தி காட்டினார்கள். மேலும் மக்களை அழைப்பு பணி செய்வதற்காகவும், மேலும் தன்னை நேரான கொள்கை என்கின்ற தஸ்கியா, அல்லாஹுவை மட்டுமே அஞ்சி நடக்க வேண்டும், அல்லாஹுவிடம் மட்டுமே எதுவாக இருந்தாலும் கேட்க வேண்டும் போன்ற உளம் சார்ந்த தூய்மையான நேரான கொள்கையை கடைபிடிப்பதிலும், இவைகளை மக்களுக்கு எடுத்துரைப்பதிலேயும், இஸ்லாமிய நெறிமுறைகளை குடும்பத்திலும் சமூகத்திலும் பேணி நடப்பதிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் மிகப்பெரிய உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். நாம் இவர்களுடன் சேர்ந்து இந்த துஆவிற்கு சொந்தக்காரர்களாக ஆக வேண்டும் என்றால், நம்மிடத்திலேயும் இது போன்ற நல்ல செயல்பாடுகள், நல்ல அமல்கள், உடல் ரீதியான உள ரீதியான அமல்கள், நன்மை ஏவி தீமையை தடுத்தல், இஸ்லாத்தை தாவத்து கொடுத்தல் மற்றும் உண்டான நம்மளுடைய கொள்கையை நேர்படுத்துதல், குறைந்தபட்சம் நம்மளுடைய குடும்பத்திலும் சமூகத்திலேயும் இஸ்லாமிய நெறிமுறைகளை கடைபிடித்தல் போன்ற அனைத்திலேயும் நாம் நபிமார்களை பின்பற்றி வாழும் பட்சத்தில் நாமும் நல்லோர்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்களோடு இடம்பெறுகின்ற வாய்ப்பினை அல்லாஹ் தருகிறான். இந்த வசனத்தினுடைய 11ஆம் படிப்பினையாக எப்போதும் சிறந்த முன்மாதிரியையே பின்பற்ற வேண்டும், அவர்களை பற்றி பிடிக்க வேண்டும், அவர்களை பற்றிய வரலாறுகளை நாம் படித்து நல்ல முன்மாதிரிகளை போன்று நாமும் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு தருகிறது. வாழ்க்கை தருணங்களுக்கான முன்மாதிரிகள் நபிமார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபியை பற்றி குர்ஆன், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இவைகளெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூய்மையான வழிமுறைகளை நமக்கு எடுத்துரைக்கிறது. அதுபோன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிகச்சிறந்த வழிபாடு, அல்லாஹ்விற்கு மிகச்சிறந்த கட்டுப்பாடை கொண்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையும், அதுபோன்று பொறுமைக்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்வு முறை, மேலும் விடாமுயற்சிக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்வு முறையையும்,
தௌபா அல்லாஹ்வின் பக்கம் செய்த தவறுக்கான மீளுதலுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய படிப்பினையையும் குர்ஆனிலே நாம் பார்க்கிறோம். இது போன்ற படிப்பினைகளை நாம் முன்மாதிரியாக கொண்டு செயல்பட வேண்டும். சொல்லுங்கள், இவைகளை உணர்ந்து இந்த வசனத்தை படியுங்கள். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், எவர்கள் மீது நீ அருள் பாலித்தாயோ அத்தகையோர்களின் பாதை. ஸிராத்த பாதை, அல்லதீன அத்தகையோர்கள், அன்அம்த நீ அருள் புரிந்தாய், அலைஹிம் அவர்கள் மீது. கைரில் மக்தூபி அலைஹிம், எவர்கள் மீது உன் கோபம் கொள்ளப்பட்டதோ அவர்கள் அல்ல. கைரி அல்ல, அல் மக்தூப் கோபிக்கப்பட்டவர்கள், அலைஹிம் அவர்கள் மீது. எவர்கள் மீது உன் கோபம் கொள்ளப்பட்டதோ அப்படிப்பட்டவர்களினுடைய பாதை அல்ல. கைர் என்றால் அல்ல, தவிர, மாறாக, இது போன்ற பொருளுக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. குர்ஆனில் சுமார் 147 தடவைகள் இடம்பெறுகிறது. அல் மக்தூப் கோபிக்கப்பட்டவர்கள். அல் மக்லூப் என்ற வார்த்தையை போன்றது அல் மத்லூம். நாம் இதை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். மத்லூம் அநீதம் இழைக்கப்பட்டவன். அநீதம் இழைக்கப்பட்டவனுடைய துஆ அல்லாஹ்விடத்தில் திரையில்லாமல் அங்கீகரிக்கப்படும் என்றெல்லாம் ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். துஆவுல் மத்லூம். எனவே அல் மத்லூமை போன்ற வார்த்தை அல் மக்தூப். அல் மத்லூம் அநீதம் இழைக்கப்பட்டவன், அல் மக்தூப் கோபிக்கப்பட்டவன். அலைஹிம், அலா ஹும் சேர்ந்து வருகின்ற பொழுது அலைஹிம் அவர்கள் மீது. வலத்தால்லீன், மேலும் வழிகேடர்களின் பாதையும் அல்ல. வல வ லா, மேலும் இல்லை. வ மேலும் லா இல்லை. இந்த வார்த்தை 1687 தடவை குர்ஆனிலே இடம்பெறுகிறது. அத்தால்லீன் வழிகேடர்கள், வழி தவறியவர்கள். தால் வழி தவறியவன், இதனுடைய புளூரல், இதனுடைய பன்மையாக தால்லூன் தால்லீன், இரண்டு விதமாக நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். லால் அதாவது பண்பு பெயர் சொல்லினுடைய ஓர்மையை பன்மையாக ஆக்குவதற்கு கடைசியில் வாவுனூன் அல்லது யானூனை இணைக்க வேண்டும் என்று பார்த்தோம். அதுபோன்று தால் உடைய பன்மை தால்லூன் லால்லீன் வழிகேடர்கள். இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை நாம் பார்ப்போம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த இறுதி வசனத்தில் 2 சாரார்களை குறிப்பிடுகிறான். முதல் சாரார்கள் கோபத்திற்கு ஆளானவர்கள். இவர்களுக்கு அல்லாஹ், ரசூல் எல்லா நல்ல விஷயங்கள் தெரிந்தும் கூட அதை ஏற்க மறுக்கின்ற, செயல்படுத்துவதற்கு மறுக்கின்ற மிக ஒரு அராஜகக்கார அநியாயக்கார கூட்டத்தார்கள். இவர்களுடைய இம்மை மறுமை நிலை என்னவாகும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இவர்களை போன்ற நிலைக்கு உள்ளாகுவதை விட்டும் அல்லாஹ்விடத்தில் நாம் எப்பொழுதும் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் நம்மிலே பலர்கள் பல தலைவர்களை போன்று, பல நடிகர்களை போன்று நாமும் நடக்க வேண்டும், நம்மை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும், நாம் மேடையில் அந்த தலைவரை போன்று பேச வேண்டும் என்றெல்லாம் பல பேர்கள் உறுதி கொண்டு ஆசைப்பட்டு கொண்டு செயல்படுத்துகிறார்கள். இந்த தலைவர்கள், நடிகர்கள் எல்லாம் அல்லாஹ் ரசூலுடைய குர்ஆன் ஹதீஸை படித்திருப்பவர்களா, பின்பற்றுபவர்களா என்பதை நாம் சிந்திக்க மறந்து விடுகிறோம். இரண்டாம் வகையினர்கள் வழிகேடர்கள். இவர்களுக்கு சத்திய பாதை தெரியாது, தெரிய விரும்பாதவர்கள், அறியவும் மாட்டார்கள், அறிய விரும்பவும் மாட்டார்கள். சத்தியத்தை அறியாமலேயே அவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டவர்கள். படைப்பின் நோக்கத்தை புரியாமல் அவர்கள் தான் தோண்டிகளாக இருப்பவர்கள். இவர்களை போன்று ஒருபோதும் நாம் ஆகுவதற்கு முயற்சித்து விடக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபை கொடுத்திருக்கிறான், அதிலே இருக்கக்கூடிய இது போன்ற கூட்டத்தார்களை சொல்லுகிறான் என்றால் இவர்களின் மூலமாக நாம் இந்த வசனத்தின் மூலமாக படிப்பினை பெற்று இது போன்ற கூட்டத்திலிருந்து நாம் நம்மை விலக்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆனை படிக்க தெரியாது, அரபி மொழி வேற்று மொழி என்பதற்காக நாம் குர்ஆனை ஒதுக்கலாகுமா? எவ்வளவு பெரிய துர்பாக்கிய நிலை! இது போன்ற நிலைகள் இருந்து நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடி முதலாவதாக உடனடியாக குர்ஆனை புரிந்து கொள்வதற்கும் ஹதீஸை புரிந்து கொள்வதற்கும் உண்டான திட்டமிடுதலில் இறங்க வேண்டும். அதை செயல்படுத்துவதற்கு நாம் இறங்க வேண்டும். 12வது பழக்கமாக கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் என்ற வசனத்தினுடைய படிப்பினையாக, பழக்கமாக தீய முன்மாதிரிகளை விட்டும் நாம் விலகி இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை அவர்களை பின்பற்றுவதை விட்டும் பாதுகாப்பானாக. தீய முன்மாதிரிகளை விட்டும் விலகி இருக்க வேண்டும் என்பது 12வது படிப்பினையாக இருக்கிறது. இவைகளை உணர்ந்து சொல்லுங்கள். கைரில் மக்தூபி அலைஹிம், எவர்கள் மீது உனது கோபம் கொள்ளப்பட்டதோ அப்படிப்பட்டவர்கள் அல்ல. வலத்தால்லீன், மேலும் வழிகேடர்களின் பாதையும் அல்ல. நாம் சூரா அல் ஃபாத்திஹாவில் படித்த 12 பழக்கங்களையும் இங்கே ஒரே அட்டவணையிலே கொடுத்திருக்கிறார்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீமின் மூலமாக நாம் எல்லா நேரத்திலும் பாதுகாப்பை அல்லாஹ்விடம் தேட வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டே அனைத்தையும் தொடங்க வேண்டும். அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பதனால் அல்லாஹ்வின் மீது எப்பொழுதும் நம் நேர்மறையான சிந்தனை கொள்ள வேண்டும்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல் ஆலமீன் என்பதை கவனித்து நாம் உலக அறிவுகளை, உலக வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும். அதன் மூலம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்விற்கு நன்றியும் புகழும் செய்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். அர் ரஹ்மான் அர் ரஹீம், எப்பொழுதும் பிறர்கள் மீது அன்பு பாராட்டுபவர்களாக இருக்க வேண்டும். மாலிகி யௌமித்தீன், எல்லா செயல்களிலும் மறுமையின் அச்சப்பாட்டை கொண்டவர்களாக நாம் செய்ய வேண்டும். மறுமையை நம்முடைய வாழ்வில் எல்லா நேரத்திலும் நியத்து செய்ய வேண்டும். இய்யாக நஅபுது, வணக்கம் என்பது அல்லாஹ்விற்கே. நாம் செய்கின்ற அத்துணை நல்ல காரியங்களையும் வணக்கமாகவே நினைக்க வேண்டும். வ இய்யாக நஸ்தஈன், அல்லாஹ்விடமே நாம் உதவி தேட வேண்டும். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியை அல்லாஹ்விடம் நாம் கேட்க வேண்டும். ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நல்ல முன்மாதிரிகளை ஏற்படுத்த வேண்டும். கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன், தீய முன்மாதிரிகளிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். சூரா ஃபாத்திஹாவினுடைய வசனங்களை நாம் ஓத பயிற்சி செய்வதோடு வார்த்தைக்கு வார்த்தை பொருளையும் நாம் தெரிந்து கொள்வதற்கான பயிற்சியில் இறங்க வேண்டும். வார்த்தையினுடைய பொருளை விட வசனங்களினுடைய பொருளை அறிவது மிக இலகுவாக இருக்கும். எனவே வசனத்தினுடைய பொருளை முதலாவது தெரிந்து கொண்டு பிறகு வார்த்தைக்கு வார்த்தை பொருளை நாம் உள்வாங்கிக் கொண்டு படிக்க வேண்டும். நம்மை நாம் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். விரிசலடைந்த கண்ணாடிகள் யார்? எவர்களை பற்றியெல்லாம் சொல்கிறானோ அவர்கள் விரிசலடைந்த கண்ணாடிகள். உதாரணமாக, முதலாவதாக ஃபிரௌன், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய காலத்தில் மிக தான்தோண்டியாக அராஜக ஆட்சி செய்து அதிகார பலத்தை கொண்டு அல்லாஹ்விற்கு நிகராக தன்னை கடவுள் என்று சொன்ன அவன் உலக மோகத்திலே தன்னுடைய அதிகார பலத்தை கொண்டு ஏமாந்து போன விரிசலடைந்த கண்ணாடி. அதுபோன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை குருட்டுத்தனமாக பிறர்களை பின்பற்றி சிலை வணக்கத்தை ஊக்குவித்தவர், சிலை வணக்கத்தை மேற்கொண்டவர். ஹாமான் ஃபிரௌனுடைய மந்திரி சபையில் இருக்கின்ற அதிகாரத்தை கொண்டு நேர்வழியை தவறவிட்டவன். காரூன் தன்னுடைய அதீத பொருளாசையால் தன்னுடைய பொருள் பலத்தை கொண்டு அவன் சத்திய வழியில் இருந்தும் விலகி சென்றவன். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தவிர்த்து ஃபிரௌன் மற்றும் இழிநிலை உள்ளவர்களோடு பின்பற்றியவன். அதுபோன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவியர்கள் நல்ல நபிமார்கள் கணவனாக அடைந்தும் கூட நேரான வழியை பின்பற்றுவதை தவறவிட்டவர்கள். இவர்களெல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற விரிசலடைந்த கண்ணாடிகள். இவர்களை போன்று நாம் ஒருபோதும் ஆகுவதை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேட வேண்டும். இன்றைய காலத்தில் யாரெல்லாம் இஸ்லாத்தை பின்பற்றாதவர்களாக, இஸ்லாத்தில் இருந்தும் கொள்கை ரீதியாக மாறுபட்டவர்களாக இருக்கிறார்களோ இவர்களெல்லாம் விரிசலடைந்த கண்ணாடியை போன்றவர்கள். இவர்களோடு நாம் ஆகுவதிலிருந்தும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடி நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இவர்களிலிருந்து தாம் தவிர்ந்து கொள்வது எப்படி என்றால், இவர்களினுடைய வாழ்க்கை சரித்திரங்களை நாம் படிக்க வேண்டும். தீய நண்பர்களை தவிர்ந்திருக்க வேண்டும். மார்க்கத்தில் நிலைத்திருப்பதற்காக, ஷைத்தானுடைய தீங்கிலிருந்தும் காக்கப்படுவதற்காக அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேடி துஆ செய்ய வேண்டும். குறிப்பாக சஜதாவில் வீழ்ந்து கிடந்து அல்லாஹும்ம சப்பித் கல்பி அலா தீனிக் என்ற துஆவை நாம் செய்ய வேண்டும். முக்கியமான வார்த்தைகள் மற்றும் உதாரணங்கள். சூரா அல் ஃபாத்திஹாவினுடைய வார்த்தைகள் குர்ஆன் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. சூரா ஃபாத்திஹாவினுடைய வார்த்தைகள் வருகின்ற இடங்களிலெல்லாம் அதன் வசனங்களை முன்னிறுத்தி நாம் பொருள் விளங்கிக் கொள்ளலாம். சூரா அல் ஃபாத்திஹாவினுடைய வார்த்தைகள், குறிப்பாக அஸ்ஸிராத் என்ற வார்த்தை குர்ஆனில் 46 இடங்களிலேயும், அல்லதீன என்ற வார்த்தை 1080 இடங்களிலேயும், அலைஹிம் என்ற வார்த்தை 1423 இடங்களிலேயும், இதுபோன்று ஒவ்வொரு வார்த்தைகளும் பல இடங்களிலே வருவதை நாம் பார்க்கிறோம். நாம் அனுதினமும் நம்மளுடைய உடல் அமைப்புகள் நன்றாக இருக்கிறதா என்பதை பரிசோதிப்பதற்காக கண்ணாடி முன்னின்று நம்மை சரி செய்து கொள்வது வழமை. எனவே நாம் பார்க்கின்ற கண்ணாடி மங்கள் இல்லாமல் மிக பளிச்சென்று தூய்மையாக இருப்பதை நாம் விரும்புகிறோம். மங்கலான கண்ணாடியை ஒருபோதும் நாம், உடைந்த கண்ணாடியோ மங்கலான கண்ணாடியோ இருக்குமேயானால் அதை நாம் பயன்படுத்த மாட்டோம். அதுபோன்று நம்மளுடைய வாழ்வின் அத்துணை விஷயங்களையும் சிறுபிராயத்திலிருந்தே முன்மாதிரிகளை பார்த்தே நம்முடைய வாழ்க்கை அமைப்பை நாம் செய்து கொண்டு வருகிறோம். எனவே நமக்கான முன்மாதிரியாக இருப்பவர்களை சிறந்தவர்களாக நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற அல்லதீன அன்அம்த அலைஹிம் என்று சொல்லுகின்ற நபிமார்கள், உண்மையாளர்கள், உயிர் தியாகிகள், சுஹதாக்கள், நல்லோர்கள். இந்த அடியார்களை நாம் வாழ்க்கையின் முன்மாதிரியாக பின்பற்ற வேண்டும். மேலும் இவர்கள் கற்றுத்தந்த அமல் ரீதியான செயல்கள் மற்றும் கொள்கை ரீதியான செயல்கள், இவர்கள் நமக்கு வாழ்க்கையில் கடைபிடித்த அமல்கள், அவைகளும் நம்மிடத்திலே வர வேண்டும். அடுத்ததாக இவர்களினுடைய அழைப்பு, இஸ்லாத்திற்கான அழைப்பு கொடுக்கின்ற தாவத்து பணி மற்றும் கொள்கை ரீதியான குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் அல்லாத, குர்ஆன் ஹதீஸை தொற்று நிற்கின்ற
கொள்கை ரீதியான தஸ்கியா என்கின்ற கொள்கை நேறுபாடும் மற்றும் இவைகள் அனைத்தையும் குடும்பத்திலும் நண்பர்களுக்கு மத்தியிலும் இவைகளை நடைமுறைப்படுத்துகின்ற இந்த தன்மைகளை எல்லாம் நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். பின்பற்ற தகுந்த முன்மாதிரிகள் நபிமார்கள், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் சொர்க்கவாசிகள், யாரையெல்லாம் அல்லாஹ் சொர்க்கவாசிகள் என்று சொல்கிறானோ அவர்கள். பின்பற்ற தகுதியில்லாத முன்மாதிரிகள், அதாவது உடைந்த கண்ணாடிகள், அவர்கள் இபிலீஸின் கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள், நபிமார்களை ஏற்க மறுத்தவர்கள், தற்காலம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்பட்டிருப்பவர்கள், நபிமார்களினுடைய விஷயத்தில் முரண்பட்டவர்கள், இவர்களை எல்லாம் நாம் விற்றும் ஒதுங்கி இருக்க வேண்டும், முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த பாடம் 4 முக்கியமான இந்த வார்த்தைகளை வெக்காபுலரி ஷீட்டாக உங்களுடைய பாக்கெட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். அடிக்கடி அதை எடுத்து பார்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்து நாம் இலக்கண பிரிவிலே சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில் பகுதி 1 தொழுகை பாடம் 4B இலக்கணம். இந்த பாடத்தில் நாம் பெண்பாலுக்குண்டான அமைப்புகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். இலக்கணத்தை நாம் டிபிஐ என்று சொல்லப்படுகின்ற டோட்டல் பிசிக்கல் இன்டராக்ஷன் மூலமாக நாம் கற்று வருகிறோம். இவைகளை நீங்கள் மிக கவனத்தோடு மிக உன்னிப்பாக கட்டாயமாக இதை பயன்படுத்தி படியுங்கள். எளிமையாக நாம் குர்ஆனுடைய வார்த்தைகளை விளங்க முடியும். டிபிஐ என்றால் என்ன? கேளுங்கள், பாருங்கள், சிந்தியுங்கள், கூறுங்கள், காட்டுங்கள், விருப்பத்துடன் செய்யுங்கள் மற்றும் சேர்ந்து செய்யுங்கள். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். கேளுங்கள், பாருங்கள், சிந்தியுங்கள், கூறுங்கள், காட்டுங்கள், விருப்பத்துடன் செய்யுங்கள், சேர்ந்து செய்யுங்கள். நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம் முக்கியமான பிரதி பெயர் சொற்கள் என்று சொல்லப்படுகின்ற 6 வார்த்தைகள். ஹுவ அவன், ஹும் அவர்கள், அன்த நீ, அன நான், அன்தும் நீங்கள், நஹ்னு நாங்கள். திரும்பவும் ஹுவ அவன், ஹும் அவர்கள், அன்த நீ, அன நான், அன்தும் நீங்கள், நஹ்னு நாங்கள். அரபியை மட்டும் என்னோடு சொல்லுங்கள். ஹுவ ஹும், அன்த அன, அன்தும் நஹ்னு. அரபியில் மொத்தம் 3 வார்த்தைகள் உண்டு. 1 இஸ்ம், 2 ஃபஅல், 3 ஹர்ஃப். இஸ்ம், ஃபஅல், ஹர்ஃப். இஸ்ம் என்றால் பெயர் சொல், பெயரை மாத்திரம் குறிக்கின்ற சொல். மக்கா, மதீனா, கிதாப் புத்தகம், பேனா, கலம் இவைகளை போல. இஸ்மிற்குரிய அடையாளமாக நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். வார்த்தை ஒருமையாக இருந்தால் ஆரம்பத்தில் அலிஃப்லாம், கடைசியில் அன், இன், உன் என்ற ஃபதஹத்தைன், லம்மத்தைன், கஸரத்தைன் இருக்கும். அதே போன்று வார்த்தை பன்மையாக இருந்தால் ஆரம்பத்தில் அலிஃப்லாம் இருக்கும், கடைசியில் வாவ்னூன் அல்லது யானூன் அல்லது அலிஃப்தா. ஊன், ஈன், ஆத். நாம் இப்பொழுது இஸ்மை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் இஸ்மை பற்றி மாத்திரம் நாம் தெரிந்து கொள்கிறோம். அடுத்தடுத்து இன்ஷா அல்லாஹ் ஹர்ஃபுகளை பற்றி, ஃபெயல்களை பற்றி நாம் தெரிய இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக நாம் பார்த்தோம் பண்பு பெயர் சொற்களுக்கான உதாரணங்கள். உதாரணமாக முஸ்லிம், முஃமின், சாலிஹ், காஃபிர், முஷ்ரிக். இந்த வார்த்தைகள் பன்மையாக எப்படி மாறும் என்பதை நாம் பார்த்தோம். முஸ்லிமுன் என்ற வார்த்தை முஸ்லிமூன் என்று கடைசியில் வாவ்னூன் சேர்ந்து முஸ்லிமூன் என்று மாறும். முஸ்லிமன், முஸ்லிமின் என்ற வார்த்தை கடைசியில் யானூன் சேர்ந்து முஸ்லிமீன் என்று மாறும் என்று பார்த்தோம். இப்பொழுது நாம் ஒருமையை பன்மையாக ஆக்குவது எப்படி என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்தவைகள் என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள். முஸ்லிம், முஸ்லிமோன், முஸ்லிமீன். முஃமின், முஃமினூன், முஃமினீன். சாலிஹ், சாலிஹூன், சாலிஹீன். காஃபிர், காஃபிரூன், காஃபிரீன். முஷ்ரிக், முஷ்ரிகூன், முஷ்ரிகீன். அல்ஹம்துலில்லாஹ். திரும்பவும் வேகமாக சொல்லுங்கள். முஸ்லிம், முஸ்லிமூன், முஸ்லிமீன். முஃமின், முஃமினூன், முஃமினீன். சாலிஹ், சாலிஹூன், சாலிஹீன். காஃபிர், காஃபிரூன், காஃபிரீன். முஷ்ரிக், முஷ்ரிகூன், முஷ்ரிகீன். மாஷா அல்லாஹ்.
அடுத்ததாக பிரதி பெயர் சொல்லினுடைய இரண்டாவது வகையாக பார்த்தோம். ஹூ ஹும் க இ கும் நா. ஹூ அவனுடைய, ஹும் அவர்களுடைய, க உன்னுடைய, இ என்னுடைய, கும் உங்களுடைய, நா எங்களுடைய. என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். ஹூ அவனுடைய, ஹும் அவர்களுடைய, க உன்னுடைய, இ என்னுடைய, கும் உங்களுடைய, நா எங்களுடைய. அரபியை என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். ஹூ ஹும் க இ கும் நா. மாஷா அல்லாஹ். இந்த வார்த்தைகளை நாம் ரப்பு என்ற வார்த்தையோடு இணைத்து சொல்வது எப்படி, தீன் என்ற வார்த்தையோடு இணைத்து சொல்வது எப்படி, ரசூல் கிதாப் இவைகளோடு இணைத்து சொல்வது எப்படி என்பதெல்லாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் ரப்பு இறைவன் என்ற வார்த்தையோடு நாம் இணைத்து சொல்லலாம். ரப்புஹு அவனுடைய இறைவன், ரப்புஹும் அவர்களுடைய இறைவன், ரப்புக உன்னுடைய இறைவன், ரப்பி என்னுடைய இறைவன், ரப்புக்கும் உங்களுடைய இறைவன், ரப்புனா எங்களுடைய இறைவன். திரும்பவும் சொல்லுங்கள். ரப்புஹு அவனுடைய இறைவன், ரப்புஹும் அவர்களுடைய இறைவன், ரப்புக உன்னுடைய இறைவன், ரப்பி என்னுடைய இறைவன், ரப்புக்கும் உங்களுடைய இறைவன், ரப்புனா எங்களுடைய இறைவன். மாஷா அல்லாஹ். அரபி மாத்திரம் என்னோடு சொல்லுங்கள். ரப்புஹு ரப்புஹும், ரப்புக ரப்பி, ரப்புக்கும் ரப்புனா. மாஷா அல்லாஹ். இப்பொழுது நாம் புதிய பாடத்தை பார்க்கிறோம். நிமிட வாரியாக இவைகளை பிரிக்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் படித்து பக்கத்தில் உள்ளவர்களோடு நீங்கள் இதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் கிளாஸ் வகுப்பிலே இவைகள் இப்படி நடைமுறைப்படுத்தப்படுகிறது. நீங்கள் பார்க்கின்ற ஒவ்வொரு பாடத்தையும் நண்பர்களோடு உறவுகளோடு இவைகளை பகிர்ந்து கொள்ளும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய பாடத்தில் நாம் ஆண்பாலுக்கான பெண்பாலை பார்க்க இருக்கிறோம். குறிப்பிட்ட வார்த்தைகளுக்கான பெண்பாலை பார்க்க இருக்கிறோம். ஹுவ அவன், வலதுகை வலது பக்கத்தில் ஒரு விரலை காட்டுகின்ற பொழுது ஹுவ அவன். அதே இது இடது கையால் இடது பக்கத்தில் ஒரு விரலை காட்டினால் ஹிய அவள். ஹுவ அவன், ஹிய அவள். என்னோடு சொல்லுங்கள். ஹுவ அவன், ஹிய அவள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக பண்பு பெயர் சொல் ஆண்பால் ஒருமையை பண்பு பெயர் சொல் பெண்பால் ஒருமையாக மாற்றுவது எப்படி? ஏற்கனவே நாம் பார்த்தோம். முஸ்லிம், முஃமின், சாலிஹ். இதே போன்று நாம் இயற்கையிலேயே நாம் பெயர்கள் பெண்களுக்கு பெயர்கள் சூட்டுகின்ற பொழுது ஜாக்கிர், ஜாக்கிரா, சாலிஹ், சாலிஹா. சாலிஹ் என்பது ஆண்பால் என்றால் சாலிஹா என்று பெண்ணுக்கு நாம் பெயர் சூட்டுகிறோம். அதே அமைப்பில் ஆண்பால் பண்பு பெயர் சொல் ஒருமையின் கடைசியில் தா மர்பூத்தா, தா மர்பூத்தா என்கின்ற அந்த குண்டு தாவை இணைத்தால் அது பெண்பாலாக மாறிவிடும். இப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற இதை நீங்கள் பாருங்கள். முஸ்லிம், முஸ்லிமா, முஃமின், முஃமினா, சாலிஹ், சாலிஹா. முஸ்லிம் முஸ்லிமான ஆண், முஸ்லிமா முஸ்லிமான பெண், முஃமின் முஃமினான ஆண், முஃமினா முஃமினான பெண், சாலிஹ் நல்ல ஆண், சாலிஹா நல்ல பெண் என்பதை போல கடைசியில் குண்டு தாவை தா மர்பூத்தா என்று சொல்லப்படும். பெண்பாலுடைய தா இரண்டு வகையில். அந்த முதலாவது தா திறந்தே இருக்கின்ற காரணத்தினால் அதற்கு தா மஃப்தூஹா என்று சொல்லப்படுகிறது. தா மர்பூத்தா என்பது நிறுத்தம் சமயத்தில் ஹா என்று உச்சரிக்கப்படும். தா மஃப்தூஹா எல்லா நேரத்திலும் அது தாவாகவே உச்சரிக்கப்படும் என்பது குறிப்பு. பெரும்பாலும் இந்த பண்பு பெயர் சொல்லினுடைய வார்த்தையில் ஒருமை தா மர்பூத்தாவை கொண்டே இணைக்கப்படுகிறது. பாருங்கள். முஸ்லிமா, முஃமினா, சாலிஹா இவைகள் இருக்கின்ற அனைத்தும் தா மர்பூத்தா இணைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வார்த்தைகளை உச்சரிக்கின்ற பொழுது முஸ்லிம துன் என்று சொல்ல மாட்டோம். முஸ்லிமா, முஃமின துன் அல்ல, முஃமினா, சாலிஹா என்பதை போல. அடுத்ததாக வாக்கியம் அவன் முஸ்லிம் என்று நாம் பார்த்தோம். பிரதி பெயர் சொல்லோடு பண்பு பெயர் சொல்லை இணைத்து பார்த்தோம். ஹுவ முஸ்லிம். கேள்விக்கான பதிலிலே நாம் பார்த்தோம். மன் ஹுவ, ஹுவ முஸ்லிம், ஹுவ முஃமின், ஹுவ சாலிஹ். அதை போன்று இப்பொழுது பெண்பாலுக்கு ஹுவவுடைய பெண்பால் ஹிய என்று பார்த்தோம். முஸ்லிமுடைய பெண்பால் முஸ்லிமா என்று பார்த்தோம். எனவே இவைகளை இணைத்து பார்க்கின்ற பொழுது ஹிய முஸ்லிமா, ஹிய முஃமினா, ஹிய சாலிஹா என்பதை போல ஆண்பாலையும் பெண்பாலையும் நாம் இப்பொழுது சொல்லலாம். ஹுவ முஸ்லிம், அவன் முஸ்லிம், ஹிய முஸ்லிமா. ஹுவ முஃமின், ஹிய முஃமினா. ஹுவ சாலிஹ், ஹிய சாலிஹா. என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். ஹுவ முஸ்லிம், ஹிய முஸ்லிமா. ஹுவ முஃமின்,
ஹிய முஃமினா, ஹுவ சாலிஹ், ஹிய சாலிஹா என்பதை போல. அடுத்ததாக நாம் அவனை அவளை, ஆணுக்கான அந்த பிரதி பெயர் சொல்லையும் பெண்ணுக்கான பிரதி பெயர் சொல்லையும் எப்படி கொண்டு வருவது என்பதை பற்றி அழகான உதாரணத்தோடு இங்கே காட்டுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அன்ஹு அவனை, அன்ஹா அவளை. இங்கே அபூபக்கர் ஒரு சஹாபி, மிக உயர்ந்த சஹாபி, கண்ணியமான மனிதர் என்பதனால் அவனை என்பதை நாம் ஒருமையாக உச்சரிக்காமல் பன்மையாக, கண்ணியத்திற்காக பன்மையாக சொல்கிறோம். அவர்களை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலி அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலி அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று சொல்வதை போல. ஆக அன்ஹு, அன்ஹா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலி அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலி அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். ஹூ என்பது ஆணுக்கு அவனை என்ற பொருள் தாங்கி வரும். ஹா என்பது பெண்ணுக்கான அவளை என்ற பொருள் தாங்கி வருகிறது. சொல்லுங்கள் பார்க்கலாம். ரப்புஹா, தீனுஹா, கிதாபுஹா. இப்பொழுது ஹூ ஹாவை இணைத்து நாம் படிக்கலாம். ஆண்பாலையும் பெண்பாலையும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ரப்புஹு அவனுடைய இறைவன், ரப்புஹா அவளுடைய இறைவன். தீனுஹு அவனுடைய மார்க்கம், தீனுஹா அவளுடைய மார்க்கம். கிதாபுஹு அவனுடைய வேதம், கிதாபுஹா அவளுடைய வேதம். திரும்பவும் ரப்புஹு, ரப்புஹா, தீனுஹு, தீனுஹா, கிதாபுஹு, கிதாபுஹா, ரசூலுஹு, ரசூலுஹா. இது போன்று ஹூவையும் ஹாவையும் இணைத்து நீங்கள் எல்லா வார்த்தைகளையும் இணைத்து நீங்கள் அடிக்கடி பயிற்சி செய்து கொள்ள வேண்டும். மன், ரப்புஹா, ரப்புஹா அல்லாஹ். மா, தீனுஹா, தீனுஹா அல் இஸ்லாம். மா, கிதாபுஹா, கிதாபுஹா அல் குர்ஆன். மாஷா அல்லாஹ். இவைகள் நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். அடுத்து பெண்பால் பண்பு பெயர் சொல் ஒருமையை பெண்பால் பண்பு பெயர் சொல் பன்மையாக மாற்றுவது எப்படி என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். பெண்பால் பண்பு பெயர் சொல்லினுடைய ஒருமையில் கடைசியாக இருக்கின்ற அந்த தா மர்பூத்தாவை எடுத்துவிட்டு அலிஃப் தா, அலிஃபையும் தா மஃப்தூஹாவையும் இணைத்தால் அது பன்மையாக மாறிவிடும். உதாரணமாக பாக்கியாத்து சாலிஹாத் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்வதை போல, மதரசத்துக்கு மதரசாத் என்பதெல்லாம் சொல்வதை போல, பனாத் பெண்கள், மதரசாக்கள், பாக்கியாத்து சாலிஹாத் நிரந்தர நன்மைகள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். பெண்பாலுடைய பன்மை வார்த்தை. அதே போன்று இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் முஸ்லிமா, முஸ்லிமாத், முஸ்லிமத்துன், முஸ்லிமாத், முஃமினத்துன், முஃமினாத், சாலிஹத்துன், சாலிஹாத். இவைகளை லேசுக்காக நாம் குறியீடுகளை நீக்கி முஸ்லிமா, முஸ்லிமாத், சாலிஹா, சாலிஹாத், முஃமினா, முஃமினாத் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆக பெண்பால் பண்பு பெயர் சொல்லினுடைய ஒருமையின் அமைப்பில் குண்டு தாவாகிய தா மர்பூத்தாவை நீக்கிவிட்டு அதனுடைய இடத்தில் அலிஃபையும் தா மஃப்தூஹாவையும் இணைத்தால் பண்பு பெயர் சொல் பெண்பால் பன்மையாக அவைகள் மாறிவிடுகிறது. இப்பொழுது ஒரு வினாவிடை, நாம் குயிஸ் என்று சொல்லுகின்ற வினாடி வினா. இங்கே போடப்பட்டிருக்கக்கூடிய அரபி வார்த்தைகளை நீங்கள் அதற்கான பொருளோடும் அதற்கான இஷாரா சமிக்கினையோடும் நீங்கள் சொல்லி காட்ட வேண்டும். ரப்புஹும், ரப்புஹும் முதலாவது இவைகளுக்குண்டான இஷாரா டிபிஐ என்ன என்று நாம் யோசிக்க வேண்டும். டிபிஐக்கு முன்பதாக இதனுடைய பொருளை நாம் யோசிக்க வேண்டும். ரப்பு என்றால் இறைவன், ஹும் என்றால் அவர்கள். ஹும் என்பது ஆணுக்கா பெண்ணுக்கா? ஆண்பால் தான் படித்திருக்கிறோம். எனவே அவர்களுடைய இறைவன், ரப்புஹும் அவர்களுடைய இறைவன். அடுத்ததாக இங்கே தீனுக்கும் என்ற வார்த்தை, ஹு, ஹும், க, இ, கும், கும். எனவே முன்னிலை பன்மையான வார்த்தைக்கு கும் என்பதை சொல்கிறோம். தீனுக்கும் உங்களுடைய மார்க்கம். அதே போன்று ரப்புஹா இன்றைய படித்த பெண்பால் வார்த்தை, ரப்புஹா அவளுடைய இறைவன். ரப்புஹா பெண்பால் ஒருமை, ஒருமை அமைப்பு, ரப்புஹா அவளுடைய இறைவன் என்பதை போல. அடுத்ததாக இப்பொழுது நாம் படித்த அந்த டிபிஐயை இந்த சிறுவர் அழகாக காட்டுகிறார் பாருங்கள். அடுத்து
தமிழிலே போடப்பட்டிருக்கின்ற இந்த வார்த்தைகளுக்கான அரபி வார்த்தையையும் அதற்கான டிபியையும் நீங்கள் பார்ப்பதற்கு, தெரிந்து கொள்வதற்கு, செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். எங்கள் புத்தகம், எங்களுடைய புத்தகம். புத்தகம் என்றால் கிதாப். எங்களுடைய நா, கிதாபுனா, கிதாபுனா எங்களுடைய புத்தகம். அவளுடைய மார்க்கம், மார்க்கம் என்றால் தீன். அவளுடைய ஹா, தீனுஹா அவளுடைய மார்க்கம். என்னுடைய பேனா, என்னுடைய பேனா. பேனா என்றால் கலம். என்னுடைய ஈ, கலமி என்னுடைய பேனா. அடுத்ததாக அவளுடைய இறைவன், ரப்புஹா அவளுடைய இறைவன். அடுத்ததாக உனது வீடு, உன்னுடைய வீடு. பைத் என்றால் வீடு, உன்னுடைய க, பைத்துக உன்னுடைய வீடு. அடுத்து உங்கள் அனைவரின் மொபைல், உங்களுடைய மொபைல். உங்களுடைய என்பதற்கு கும், மொபைல் ஜவ்வால், ஜவ்வாலுக்கும் உங்களுடைய மொபைல். நன்றாக பாருங்கள். எங்களுடைய புத்தகம் கிதாபுனா, அவர்களுடைய மார்க்கம் தீனுஹும், என்னுடைய பேனா கலமி, அவளுடைய இறைவன் ரப்புஹா, உன்னுடைய வீடு பைத்துக, உங்கள் அனைவரின் மொபைல், உங்களுடைய மொபைல் ஜவ்வாலுக்கும். இதே போலவே எல்லா வார்த்தைக்கும் நீங்கள் டிபிஐயோடு முழுமையாக பயிற்சி செய்யுங்கள். இறைவன் லேசாக்கி தருவான். கற்றல் குறிப்பாக நாம் ஏற்கனவே பார்த்தோம், எப்படி ஒரு பொருளை விளங்குவது என்பதற்கான மூளையினுடைய நரம்புகளை நாம் அதிலே நாம் நிரப்பமான சிந்தனை கதிரை செலுத்த வேண்டும் என்பதாக பார்த்தோம். ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக அதனுடைய வார்த்தை, அதனுடைய சப்தம், அதனுடைய சூழல், அதனுடைய நிகழ்வுகள், அதனுடைய சம்பவம், இவைகளையெல்லாம் யோசித்து 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 அந்த பொருளை நாம் புரிவதற்கு எப்படி மூளையை பயன்படுத்துகிறோமோ அதுபோன்று குர்ஆனினுடைய வார்த்தைகளை நாம் விளங்குவதற்காக, சிந்திப்பதற்காக பிறரிடத்திலே கேட்க வேண்டும், அல்லது குர்ஆனுடைய பித்திரியினுடைய விஷயங்களை கேட்க வேண்டும். அடுத்து குர்ஆனை, அந்த வார்த்தைகளை நாம் பார்க்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், பிறர்களிடத்திலே அவைகளை சொல்ல வேண்டும், கற்பனை செய்ய வேண்டும், உணர்ந்து நாம் படிக்க வேண்டும். இவைகளை எல்லாம் இந்த சொர்க்கம் நரகத்தை பற்றிய வார்த்தைகள் வருகின்ற பொழுது அந்த சூழலை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும், இறைவா எங்களுக்கு இந்த குர்ஆனை இலகுவாக புரிந்து கொள்வதற்கான பாக்கியத்தை கொடு என்று துஆ செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். டிபிஐ கண்டிப்பாக இலக்கணத்திற்கு பயன்படுத்துங்கள். இந்த பாடத்தினுடைய நிறைவிலே 15387 தடவை குர்ஆனில் இடம்பெறுகின்ற 44 வார்த்தைகளை படித்திருக்கிறோம். வீட்டு பாடங்களை கவனமாக படித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள். ரப்பி ஸித்னி இல்மா என்கின்ற துஆவை செய்வதோடு சொல் அட்டையை எப்பொழுதும் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு அடிக்கடி நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். நாம் பிறருக்கு கற்றுக் கொடுத்து ஆசிரியராக மாறுவதற்கான முயற்சியில் இறங்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் உதவி செய்வானாக. அல் குர்ஆனை ஓத, விளங்க, சிந்திக்க, செயல்படுத்த, பரப்ப, மனனம் செய்ய. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக், நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.